மேற்கு வங்க தேர்தல் களம். இப்போ புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி இல்ல, புயலோட மையத்திலேயே இருக்கு. வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில மணி நேரம் தான் இருக்கு. ஆனா அமலாக்கத்துறையோட அதிரடி ரைடுகள் மாநில அரசியல்ல ஒரு பெரிய சூறாவளியே கிளப்பியிருக்கு. இது சும்மா யதார்த்தமா நடந்ததா இல்ல திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மூவா? வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஓட்டு போட இன்னும் வெறும் 24 மணி நேரம் தான் இருக்கு. இந்த கடைசி நேரத்துல அமலாக்கத்துறையோட சோதனைகள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான ஆட்களை குறிவைக்குது. தேர்தலோட முடிவையே மாத்தக்கூடிய சக்தி இந்த நேரத்துக்கு உண்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு சமயத்துல நடக்கிற இந்த நடவடிக்கைகள் ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா மாறுது? நீங்க நினைக்கலாம் இந்த ரெய்டு திடீர்னு நேத்து நடந்ததுன்னு. ஆனா அப்படி இல்ல. இது கடந்த 105 நாட்களா படிப்படியா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நடந்த பல சம்பவங்களோட உச்சக்கட்டம். அந்த பாதை எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். இதுவே ஒரு கதை சொல்லும். ஜனவரி 8ஆம் தேதி டிஎம்சிக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்கிற ஐபேக் நிறுவனத்துல ரெய்டு தொடங்குது. அடுத்து சில நாள்லயே முதலமைச்சர் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வச்சு உச்சநீதிமன்றத்துக்கே போறாங்க. ஏப்ரல் மாசம் இன்னும் சூடு குடிக்குது. ஐபேக்கோட இணை நிறுவனரே கைது பண்றாங்க. அதோட அந்த நிறுவனத்தோட வேலையும் நிக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு தொழிலதிபர்னு லிஸ்ட் பெருசா போகுது. கடைசியா தேர்தலுக்கு முந்தின நாள் கொல்கத்தா முழுக்க நடிகர், முன்னாள் அமைச்சர்னு பல இடங்கள்ல ஒரே நேரத்துல ரெய்டு. இது ஒரு தற்செயலான நிகழ்வுகளின் கோர்வையாக தெரியவில்லை இல்லையா? இந்த ரெய்டுகளோட தாக்கம் சும்மா நியூஸோட நின்னுடாது. இது ஒரு கல்லு எரிஞ்சா குளத்துல அலையலையா பரவுற மாதிரி 3 முக்கியமான தளங்கள்ல பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்துது. அது என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் விளைவு சட்ட ரீதியான ஒரு பெரிய கேள்வி. தேர்தல் நேரத்துல ஒரு விசாரணை ஏஜென்சி இவ்ளோ வேகமா செயல்படுறது, அந்த ஏஜென்சி சுதந்திரமா செயல்படுதா இல்லையாங்கிற ஒரு அடிப்படை சந்தேகத்தை எழுப்புது. இந்த விஷயத்துல உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுதோ அதுதான் இனிமேல் எல்லா மாநில தேர்தல்கள்லயும் மத்திய அமைப்புகளோட அதிகாரம் எவ்வளோன்னு தீர்மானிக்க போகுது. அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இது. ரெண்டாவது விளைவு நேரடியா தேர்தல் களத்துல நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான ஆட்டம். ஐபேக்கோட செயல்பாடுகளை முடக்குனது மூலியமா டிஎம்சியோட தேர்தல் மிஷனையே ஆட்டம் காண வச்சுட்டாங்க. ஆனா இதையே தங்களுக்கு சாதகமா மாத்த டிஎம்சி ஒரு புது வியூகம் எடுக்குது. எங்களை பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அனுதாபத்தை உருமாக்க பாக்குது. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த உணர்ச்சி பூர்வமான வாதம் எந்த பக்கம் சாயலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற வாக்காளர்களை டிஎம்சி பக்கம் இழுக்குமா இல்ல அவங்க கிட்ட இருந்து தள்ளி விடுவாங்கிறது தான். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விளைவு நம்பிக்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது முதல் தடவை இல்ல, பல வருஷமா எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி கைதுகள் தொடர்ந்து நடக்குது. இதனால விசாரணை ஏஜென்சிகள் எல்லாம் அரசியல் ஆயுதமா பயன்படுத்தப்படுதான்னு மக்கள் மனசுல ஒரு சந்தேகம் ஆழமா பதியுது. இதோட முடிவு என்ன தெரியுமா? நாளைக்கு யார் ஜெயிச்சாலும் சரி, அந்த வெற்றியின் நியாயத்தன்மை மேல இந்த ரெய்டோட நிழல் விழதான் செய்யும். ஒரு கேள்விக்குறியோட தான் அந்த வெற்றியை பார்க்க வேண்டியிருக்கும். சரி, இந்த தொடர் விளைவுகளெல்லாம் பார்த்தோம். ஆனா இந்த அரசியல் சதுரங்கத்துல இப்போதைக்கு யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? வாங்க ஒரு நேர்மையான அலசலை பார்க்கலாம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் மக்கள் இத உண்மையான ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை நம்புனா பாஜகவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் கிடைக்கலாம். அதே மாதிரி நீதிமன்றங்கள் தலையிட்டு சில விதிகளை வகுத்தா அது நீதித்துறைக்கு ஒரு பெரிய பலம். இன்னொரு பக்கம் பாருங்க, டிஎம்சிக்கும் ஐபேக்குக்கும் உடனடியா பெரிய அடி. ஆனா இதுல எல்லாருக்கும் பொதுவான ஒரே ஒரு நஷ்டம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி அமைப்புகள் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போறதுலாம். தேர்தல் நேரத்துல மத்திய ஏஜென்சிகள் ரைடு பண்றது இதுதான் முதல் தடவையா? நிச்சயமா இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அதை சரியா புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்க்கணும். 2021 எலெக்ஷன் ஞாபகம் இருக்கா? அப்பவும் இதே மாதிரி பல ரெய்டுகள் நடந்துச்சு. ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் மிக பிரம்மாண்டமா ஜெயிச்சாங்க. அப்போ இந்த தடவை என்ன புதுசுன்னு கேக்குறீங்களா? ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம். 2021ல டிஎம்சியோட பிரெயின் மாதிரி வேலை செஞ்ச ஐபேக் முழு வீச்சில களத்துல இருந்துச்சு. ஆனா இந்த தடவை அந்த பிரெயினையே லாக் பண்ணிட்டாங்க. இதுதான் மொத்த ஆட்டத்தையுமே மாத்தக்கூடிய ஒரு கேம் சேஞ்சர். சரி, நிலைமை ரொம்ப வேகமா மாறிட்டே இருக்கு. அடுத்த 48 மணி நேரத்துல என்ன நடக்கும்னு கணிக்க நாம ஒரு 3 முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். அது என்னன்னு இப்ப சொல்றேன். அடுத்த 2 நாள்ல இந்த 3 விஷயங்களை கூர்ந்து கவனிங்க. 1. ஓட்டுப்பதிவு. ரெய்டு நடந்த பகுதிகளில் மக்கள் அதிகமா ஓட்டு போடுறாங்களா இல்ல குறைவா போடுறாங்களா? 2வது நீதிமன்றங்கள். இந்த ரெய்டுக்கு ஏதாவது தடை வருமா இல்ல இத பத்தி ஏதாவது கருத்து சொல்லுவாங்களா? 3வது தேர்தல் ஆணையம். தேர்தலுக்கு அப்புறம் அவங்க கொடுக்க போற ரிப்போர்ட்ல இந்த கடைசி நேர ரெய்ட பத்தி ஏதாவது குறிப்பிடுவாங்களா? இந்த 3 கேள்விக்கான பதில் தான் இந்த எல்லா சம்பவங்களோட உண்மையான விளைவு என்னன்னு நமக்கு காட்டும். கடைசியா நம்ம எல்லார் மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான் நிக்குது. இப்போ நடந்துட்டு இருக்கிறது சட்டத்தை நிலைநாட்டுற நடவடிக்கையா இல்ல அதிகாரத்தை தவறா பயன்படுத்துற தலையீடா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற மெல்லிய கோட்டை யார் போடுவா?
மக்களா, நீதிமன்றங்களா, இல்ல வரலாறு தான் இதை முடிவு செய்யுமா? பதில் மேற்கு வங்கத்தோட அரசியல்ல மட்டும் இல்ல, இந்திய ஜனநாயகத்தோட எதிர்காலத்திலேயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.